ஓகே, ஃபைன். கமலா மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் பவானி அப்படிங்கிற நகர்ல எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சங்கமேஸ்வரர் மற்றும் அம்பாள் வேதநாயகி அம்மன் பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். இந்த நகரமானது ஈரோடு அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த நகரம் 5 கிரியால சூழப்பட்டிருக்கு. நாககிரி, வேதகிரி, பத்மகிரி, மங்களகிரி மற்றும் சங்ககிரி. இந்த நகரத்தின் கிழக்கு சைட்ல வந்து காவேரி நதியும் மேற்கே வந்து பவானி நதியும் ரெண்டும் ஒன்னா சேர்ற அந்த தெற்க அங்க வந்து கூடுதுறை அப்படின்னு சேர்ற இடத்துல கண்ணுக்கு புலப்படாத இன்னொரு நதி அமுத நதி. அந்த அமுத நதிங்கிறது அந்த ஈஸ்வரனோட பாதத்திலிருந்து வரதாக இது. ஆனா கண்ணுக்கு தெரியாது, அது பாதத்திலிருந்து வருது. இந்த 3 நதிகளும் ஒன்னா சேர்றதுனால இத வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 நதிகளும் ஒன்றாக ஒரு இடத்துல சங்கமிக்கிறதுனால அந்த ஈஸ்வரருக்கு வந்து சங்கமேஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த மேலும் இந்த 3 ஒன்னா கூடுது ஒரு இடத்துல, அதனால கூடுதுறை அப்படின்னு இந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்கு. இத வந்து வடக்க வந்து நம்ம அலகாபாத் திரிவேணி சங்கமம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தெற்க வந்து இது தட்சிண திருவேணி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இங்க வந்து இந்த மாதிரி விசேஷ தினங்கள், அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, 18ஆம் பேருக்கு, இந்த மாதிரி சில விசேஷ தினங்கள்ல வந்து இங்க வந்து இந்த நதிகள்ல நீராடி நம்ம முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து இங்க செய்யறாங்க. மேலும் இங்க நதியில நீராடி கிரக தோஷங்கள், ராகு கேது அந்த அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிரக தோஷங்களும் இங்க நிவர்த்தி செய்யப்படுகிறது. மேலும் குழந்தை இல்ல, திருமணம் வந்து தடைப்பட்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் கூட இங்க வந்து பரிகாரம் செஞ்சா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் இந்த ஸ்தலமானது வந்து 274 தேவார ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அதுல 207வது இடத்துல இருக்கு. கூடுதுறையில மண்ணுக்கு அடியில நிறைய சிவலிங்கங்கள் இருப்பதாகவும், ஒரு சமயம் மகா பெரியவா வந்து இந்த கோயிலுக்கு வந்த போது அவர் வந்து இந்த சங்கமேஸ்வரரை மட்டும் நான் தரிசனம் பண்ணிட்டு போயிடுறேன், அந்த கூடுதுறையில வந்து நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனதாகவும் கதைகள் சொல்றாங்க. இந்த சங்கமேஸ்வரர் அவருக்கும் வேதநாயகி அம்மன் அந்த அம்பாளுக்கும் நடுவுல நம்ம சுப்பிரமணிய சுவாமியோட அந்த இது இருக்கு. அது இருக்கிறதுனால இது வந்து சோமகாந்த அமைப்புல இருக்கிற கோயில் அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் இங்க வந்து இந்த அம்பாளை பத்தி ஒரு சின்ன கதை. இவ வந்து வேதநாயகி அம்பாள் அப்படிங்கிறது வேதத்திற்கே நாயகி. வேதகிரி அந்த மலையை கொண்டவளும் ஆகார். ஒரு சமயம் வந்து இந்த கோயம்புத்தூர் கலெக்டர் பிரிட்டிஷ் காலத்துல, அதாவது அப்ப வந்து கோயம்புத்தூருக்கு கீழே தான் இந்த பவானிங்கிற நகரம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் பைஃபர்கேஷன், அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு 2ஆ பிரிச்ச போது இந்த பவானி இந்த நகரம் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கீழே வந்திருக்கு. அதனால அந்த கோயம்புத்தூர் கலெக்டர் அந்த பிரிட்டிஷ் காலத்துல இருந்த போது அவர் ஒரு சமயம் அந்த நதி பக்கத்திலேயே டிராவலர்ஸ் பங்களான்னு ஒண்ணு இருக்கு, அங்க வந்து நைட் தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும் பொழுது அந்த நைட்ல வந்து பயங்கரமா இடி மின்னல் மழை இதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸா இருந்திருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த அந்த ஒரு சின்ன பொன் குழந்தை அந்த டிராவலர்ஸ் பங்களாக்குள்ள நுழைஞ்சு இவர் படுத்துட்டு இருக்கும்போது இவரை வந்து எழுப்பி தரத்தரான்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு வெளியில வந்துடுறது. இந்த கலெக்டருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவருமே ரொம்ப திகைச்சு போய் இந்த குழந்தை பின்னாடியே வந்துடுறாரு. அப்புறமா பார்த்தா அந்த இடி தாக்கி அந்த அவர் படுத்துட்டு இருந்த மேல் கூரை வந்து கீழே விழுந்துடுறது.
கீழே விழுந்த உடனே அவரோட கலெக்டருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறது. என்ன இப்படி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே, அவர் கைய பிடிச்சுட்டு இருந்த அந்த குழந்தையும் வந்து மின்னல் வேகத்துல மறைஞ்சு போயிடுறா. மறந்து போன உடனே அவருக்கு ஒரே டவுட்டா இருக்கு. யார் இந்த குழந்தை? எங்கேருந்து வந்தது? எதுக்காக நம்ம கைய பிடிச்சு வெளியில இழுத்துன்னு வந்தது? இப்படியெல்லாம் அவரு யோசிச்சுட்டு இருக்கிறச்ச, ஆ அவருக்கு ஒண்ணும் புரியல. சரி நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த குருக்கள்லாம் வராங்க. காலையில கோயிலுக்கு. அப்ப வரும்பொழுது அவங்க கிட்ட இந்த இத சொல்றாரு அவரு. இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்தது, இந்த மாரி நடந்தது அப்படின்ட்டு. அப்போ அவங்கலாம் சொன்னாங்க, "இந்த இடி, மின்னல் இதுல எல்லாம் வேற யார் வந்திருக்க போறாங்க? நம்ம வேதநாயகி அம்மன் தான் உங்கள காப்பாத்தியிருக்கு." அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி அந்த அம்மன நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருது. எண்ணம் வருது. அப்போ அவங்க கிட்ட அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்கும்போது, அப்போ வந்து அந்த இது வந்து ஒன்லி ஹிந்துஸ். அதாவது மத்தவங்களெல்லாம் உள்ள விடமாட்டாங்க. ஹிந்துஸ் மட்டும் தான் அலவுடு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால, அந்த காலத்துல அப்ப வந்து என்னாச்சுன்னா, அ வெளியில இருக்கிற அந்த சுவத்துக்கு அந்த அம்மனுக்கு நேரா 3 ஓட்ட போட்டு, அந்த ஓட்ட வழியா வந்து அம்மன தரிசிச்சுக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உடனே வந்து இவருமே அந்த ஓகேன்னு சொல்லிட்டு, அந்த 3 ஓட்ட வழியா அம்மன பாக்குறாரு. பாக்குறச்சே, நேத்து நைட்டு வந்த அதே குழந்தை முகம், அந்த அம்மன் மூஞ்சில தெரிஞ்ச உடனேயே, அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுறது. ஓ! அப்ப நம்மள வந்து காப்பாத்தினது இந்த வேதநாயகி அம்மன் தான் அப்படின்னு நினைச்சுட்டு, ஆ உடனே அவருக்கு மெய் சிலிர்த்து போயிடுறது. ஆ எப்படியாவது நம்ம இந்த நம்மளுடைய நன்றி கடன வந்து இந்த அம்மாளுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவரு, அந்த ஒரு பியூர் யானை தந்தத்தால ஆன ஒரு ஐவரி அதுல வச்ச ஒரு தொட்டில் மாதிரி பண்ணி, அத வந்து அம்மனுக்கு காணிக்கையா குடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நன்றி கடன வந்து அவர் அந்த மாதிரி சமைச்சிருக்கிறாரு. இப்பவுமே இந்த அம்மனையோ அல்லது சங்கமேஸ்வரரையோ வேண்டிண்டு நம்ம என்ன இது பிரார்த்தனை பண்ணினாலும் அது வந்து அப்படியே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த ஊர்ல தான் இதுதான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் கூட. அதனால இந்த ஊரை பத்தி நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்னோட இதை வந்து இதோட நான் நிறுத்திக்கிறேன். இனி ஒரு சான்ஸ் கிடைச்சா இன்னும் ஃபர்தரா நிறைய விஷயங்கள் பேசலாம். அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இது இளையராஜா சாங்கு. மாசரு பொன்னி வருக, மாசரு பொன்னி வருக, திருபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக, மாதவன் தங்காய் வருக, மணிரதம் அதில் உலவ வாசலில் இங்கே வருக, கோலமுகமும் குறுநகையும் குளிர் நிலவென நீல விழியும் பிறைநுதலும் விளங்கிடும் எழில் நீலி என சூழி என தமிழ் மறை தொழும் வாசரு பொன்னிகை வருக, திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக, நீர்வானம் நிலம் காற்று நெருப்பான பூதம் உனதானை தனை ஏற்று பணியாற்றுதே, நீர்வானம் நிலம் காற்று நெருப்பான பூதம் உனதானை தனை ஏற்று பணியாற்றுதே, பார் போற்றும் தேவாரம் ஆழ்வார்கள் தமிழாரம் இவையாவும் எழிலே உன் பதம் போற்றுதே, திரிசூலம் கரம் ஏந்தும் மாகாளி உமையே கருமாரி மகமாயி காப்பாற்று என்னையே, பாவம் விலகும் வினையகலும் உனை துதித்திட ஞானம் விளையும் நலம் பெருகும் இருள் விளைவிடும் ஜோதி என ஆதி என அடியவர் தொழும் மாசரு பொன்னி வருக, திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக, கோலமுகமும் குறுநகையும் குளிர் நிலவென நீல விழியும் பிறைநுதலும் விளங்கிடும் எழில் நீலி
சூழியன தமிழ் மறை தொழும் ஆசரு பொன்னே வருக. திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக. மாதவன் தங்காய் வருக. மணிரதம் அதில் உழவ வாசலில் எங்கே வருக. தேங்க்யூ.